ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக உருட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேருன்றதுனால ஒரு 2 கப்பு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து அதையும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறதால சப்பாத்தி மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். நல்லா உருட்டி எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஊறினாது பாருங்கள், என் கை எவ்வளோ அழகாக சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வரணுன்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சதுக்கப்புறமா நான் சப்பாத்தி கல் எடுத்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு, இப்போ மாவு உருட்டுனீங்களா, அதோட மாவு இருக்கும், அதை அந்த உருண்டை மேலே லைட்டாக போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு ஆர்டின் ஷேப் ஒன்று உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. தவா சுட்டதுக்கப்புறமா இந்த நம்ம உருட்டி வச்ச மாவை அதில் போட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் விடுங்க, ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஏன்னா நம்ம மாவுலேயே எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ லைட்டாக விட்டுட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் ஆர்டின் ஷேப்பையும் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா அது கூட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் பிரிச்சனை எவ்வளோ சாஃப்டாக வந்தது பாருங்கள். இது மாதிரி வீடியோ வேணும்னா என்ன லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.